வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன காணொலினா, இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ரெண்டு வகை எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஒரு சேஃப்டி பற்றின ஒரு வீடியோவாக கூட இருக்கலாம், இன்னொன்று ஒரு விழிப்புணர்வுன்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த மாதிரி ரெண்டு வகையாக வந்து இந்த வீடியோவை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நிறையா பேருக்கு வந்து என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட இதுவே ஒரு ஸ்கேம் தான். ஒரு மக்கள் மேலே வந்து மக்கள் உயிரின் மேலே வந்து என்ன சொல்கிறது, ஒரு இரக்கம் இல்லாமல் துரோகம் பண்ணக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. சரிங்களா, இதை தொடர்ந்து நிறையா பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது அவங்க லாபத்துக்காக பண்ணுறாங்க. ஆனால் அதை பற்றிய வந்து பின் விளைவுகள் அவங்க யோசிக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல. ஸோ அதை பற்றி அவங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னென்னா, ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நான் வந்து செட்டு டயர் வந்து 3000 தர்றேன், யூடியூப்ஸில் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்க முடியும். அதாவது டிராக்டர்ஸ் நாங்கள் தர்றோம், ரொம்ப சீப்பான விலைக்கு தர்றோம், 3000 செட்டு டயர் 3000 தர்றோம், 2500 தர்றோம், 4000 தர்றோம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க வீடியோஸு. அதை பார்க்கல வந்து எப்படி இருக்குன்னா, என்ன சொல்கிறது, என்னடா இவ்வளோ சீப்பாக கொடுக்குறாங்களே. அப்போ அந்த டயரில் என்ன தான் இருக்குன்னு பார்த்தா, டயர் நல்லா பாலிஷை போட்டு கொடுக்குறாங்க. புரியுதா? அதில் பாலிஷை போட்டு என்ன இருக்குன்னு கேட்டால் அதில் ஒன்றும் கிடையாது, அது வேஸ்ட்டு. இப்போ என்ன சொல்கிறது, அந்த மாதிரி டயர்லாம் விற்கிறாங்கல்ல. சரி, நம்ம ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு ரேசருப்பா. நான் ட்ராக்கில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் நிறையா லேப்ஸ் ஓட்டிட்டேன். நான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் வண்டி டயரை வந்து நான் மாற்றுறேன். ஏன் மாற்றுறேன்னா, எனக்கு வந்து அந்த ட்ராக்கில் வந்து எனக்கு வந்து டயர் வந்து கிரிப்பு கிடைக்கல. சரிங்களா, எனக்கு வந்து கிரிப்பு கிடைக்கல, அதனால் வந்து நான் வந்து டயரை மாற்றுறேன். சரிங்களா, அந்த டயரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை கொடுங்க அப்படின்னு நாங்கள் செகண்ட்ஸில் ஒருத்தன் ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து அதை விற்கிறான். ஐயோ, இப்போ உள்ள பசங்கிட்ட, பைக் வச்சுருக்க பசங்கிட்ட யார்கிட்டையோ அவங்க சேல் பண்ணுறாங்க. ஒரு இது வச்சு இன்ஸ்டாகிராம் பேஜை வச்சு அவங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி அவங்க வந்து விற்கிறாங்க. அப்படி இருக்கல, இது எந்த விதத்தில் வந்து நியாயம்னு தெரில. இப்போ நான் வந்து ட்ராக்கில் ஓட்டிகிட்டு அந்த டயரை வந்து நான் கொடுத்துட்டேன். ஒருத்தன் வந்து வாங்கிட்டு வந்து விற்கிறான். அப்படிங்கிறப்ப அதில் வந்து பேட்டர்லாம் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரு டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேயாத மாதிரி தான் இருக்கும், லைட்டாக தேஞ்சிருக்கும். ஆனால் இருக்கும். நீங்கள் வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் கிரிப்பு எங்கே தேவைப்படுனா, கார்னரில் நமக்கு ரொம்ப கிரிப்பு தேவைப்படும். நீங்கள் பைக்கோட ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கிரிப்பே தேஞ்சு போயிருக்கும். அந்த டயரில் வந்து லைட்டாக விரிசலாக இருக்கும். அப்படி இருந்தாலே உங்கள் டயர் போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். சரிங்களா, நமக்கு வந்து சைடு கிரிப்பு ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு கார்னரில் வளையும் போது அந்த கிரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இருக்கையில் ஒருத்தன் வந்து அந்த டயரை விற்கிறான், கிரிப்பே இல்லை டயரை வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு வந்து விற்கிறான். ஏன்னா அப்போ தானே யாருமே கேள்வி கேட்க மாட்டோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சேஃப்டி இருக்குன்னு கேட்டால் இதில் சேஃப்டியே கிடையாது. ஸோ அதுக்கு வாரண்டியுமே கிடையாது. ஆனால் இதை வந்து பசங்க வந்து இப்போல்லாம் பசங்க சரி ஓகே நம்ம காசுலாம் நல்லா வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் என் வண்டிக்கு வந்து பேக் வீல் டயரே பார்த்திங்கன்னா ஒரு 3 ரூபா 3500 ஒரு டயரு கம்பெனியை பொறுத்து இருக்கும். சரிங்களா, இப்போ நான் அப்போல ரேஞ்சில் வாங்கினா ஒரு 3200 3300 இந்த ரேஞ்சில் வரும்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி பேக் டயர் மட்டுமே எனக்கு அவ்வளோ வரும். அவன் செட்டு டயரே மாதிரி தான் கொடுக்குறான். அப்படிங்கிறப்ப நீங்கள் யோசிங்க, ஏன்னா இதில் என்னடா கிரிப் இருக்கும், இவன் எப்படி அவன்கிட்ட விற்கிறான் அப்படிங்கிற பற்றி நல்லா யோசிச்சுக்கிட்டு அந்த டயரை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா, ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு சீட்டிங் தான், ஒரு ஏமாற்று வேலை. சப்போஸ் அந்த டயரை வாங்கி மாட்டி அவனாச்சும் ஒருத்தன் பிரேக் அடித்து நிற்கலை, ஸோ எல்லாம் கொண்டு விட்டுட்டான் இல்லை வலிக்கு விழுந்துட்டான் அப்படின்னு கேட்டால் அவனுக்கு வந்து அந்த உயிருக்கு அவனால் வந்து அந்த வாரண்டி கொடுக்க முடியுமா, இல்லை கேரண்டி தான் கொடுக்க முடியுமா, என்ன உத்தரவாதம் அவன் கொடுக்க முடியும்? அவன் சொல்ல போனால் சொல்லுவான், எங்கள் டயரை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் நாங்கள் வாரண்டி தரோன்னு தான் தருவான். டயருக்கு தான் தருவான், உனக்கு தர மாட்டான். புரியுங்களா? இது தயவு செஞ்சு அந்த மாதிரி டயர்ஸ்லாம் வாங்கி தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து கிரிப்பே கிடைக்காது. ஏன் தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்த வேஸ்ட்டு. இப்போ நான் காட்டுறேன் பாரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நம்ம டயர்லேயே காட்டுவோம். சரிங்களா, இந்த இருக்கா, இது டயரு. சென்ட்ரு டயர் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லைட்டாக தேஞ்ச மாதிரி இருக்குது. இது புது டயர் நான் கிட்டத்தட்ட 3200 நம்ம வாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா, இந்த சைடு கிரிப்பு இருக்குது பாருங்கள், இது நல்லா க்ளீனாக இருக்கா,
உங்களுக்கு தெரியும். இதுவே அந்த பழைய டயரில் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக விரிசலாக உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல. அப்புறம் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தேர்ந்துருக்கு. எனக்கு இந்த இடத்துல நல்ல ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள், நல்லா ஷார்ப்பாக இருக்குது. எனக்கு இந்த இடத்துல நல்லா க்ரிப் இருக்குது. சரிங்களா, அது ஒன்று இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. தயவுசெய்து அந்த மாதிரி டயரெல்லாம் வாங்கி யாருமே வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது கிட்டத்தட்ட ஒரு சீட்டிங் தான். சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பார்த்து நிறையா பேர் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில, இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கூட நீங்கள் எடுத்துக்கங்க. அது தயவுசெய்து வாங்காதீங்க. வந்து காசு இல்லாதனால நீங்கள் வந்து வாங்குறீங்க, உங்கள் சுச்சுவேஷன் புரியுது, ஆனால் அது சேஃப்டி கிடையாது, புரியுதா. அதில் வந்து எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை. நீங்கள் புது டயரே வாங்கி போடுங்க. புது டயர் வாங்கி போட்டாலே போதும், உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்ச நாளைக்கு நல்லா ஓட்டலாம். அந்த டயர் வாங்கி மிஞ்சி போனால் ஒரு 10,000 கிலோமீட்டர், ஒரு 9,000 கிலோமீட்டர் ஓட்டிடுவீங்களா? சரிங்களா, அவ்வளோதான் ஓட்ட முடியும். அதுக்கு மேலே ஓட்ட முடியாலும் ஓட்டுவீங்க. இருந்தாலும் அது வந்து நமக்கு பாதுகாப்பே கிடையாது. ஏன்னா புது டயரே பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள டயர்ஸ் ஏதாவது மேனுஃபேக்சரிங்கில் வந்து ஏதாவது ஒன்று ஆயிடுது. ஸோ பழைய டயரை விற்கிறான், டாக் டயரை வைக்கிறான், அதுவும் யூஸ்டு டயரை விற்கிறான். அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அது வேஸ்ட்டு, அது காசு வேஸ்ட்டு. உங்கள் உயிருக்கும் வந்து ஒரு சேஃப்டி கிடையாது, உங்கள் பைக்குக்கு சேஃப்டின்னு கேட்டால் அதுவுமே கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அந்த டயரை வந்து தயவு செஞ்சு மேக்ஸிமம் என்ன செஞ்சு யாருமே வாங்கி பயன்படுத்தாதையும், வண்டியில் போட்டு மாட்டாங்க. ஒருத்தர் சீப்பாக கொடுக்குறான் அப்படிங்கிறப்ப தெரிஞ்சுக்கோங்க அதோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க. என்றைக்குமே சீப்பான பொருள் ரொம்ப சீப்பான விலைக்கு தான் கொடுப்பாங்க. சரியா, நல்ல பொருள் தான் அதிகமான விலைக்கு கிடைக்கும். சரிங்களா, தரமான பொருள் வந்து என்றைக்குமே தரமான விலையில் கிடைக்கும், நியாயமான விலையில் கிடைக்கும். அது எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு சீப்பான பொருளை சீப்பான விலைக்கு தான் விற்க முடியும். ஏன்னா நீ அதிகமான விலையை கூட நீ கேள்வி கேட்ப, என்ன ப்ரோ டிராக்டர் தானே வைக்கிறீங்க, ஏன்னா இவ்வளோ விலை அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், அந்த டயரை வாங்கி யாருமே யூஸ் பண்ணாதீங்க. அந்த டயர் தரேன், இந்த டயர் தரேன், செட்டு 3000, இந்த கதையே வேணாம். அந்த மாதிரி டயர் வாங்கி யாருமே பயன்படுத்தாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு புது டயரே நீங்கள் வாங்கி போடுங்க. அதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்பெனி டயரில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு விலையில் உங்கள் நல்ல ஒரு கம்பெனியில் வாங்கி போட்டு நல்லபடியாக பயன்படுத்துங்க. ஏன்னா அந்த மாதிரி டயர்லாம் உங்களுக்கு சேஃப்டி கிடையாது. ஸோ இன்றைக்கி சொல்ல வந்து தகவல் இது தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஓகே பாய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். பாய்.